6 வயசு குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாலும் அதுக்கு அவன் ரீபே பண்ணி ஆகணும். அவன் வெளியவே வரக்கூடாது. அவன் உள்ள இருந்து இப்ப ஒருத்தவங்க கிட்ட இவ்வளவு பெரிய கத்தி இருக்குன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், இத அப்படியே விட்டுறாதீங்க சார். அந்த விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அந்த ஒர்க் அவங்க கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா, காசு வாங்காம கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா. ஆக்சுவலி என் பேர் ரெபேக்கா, இறந்த ஸ்டெஃபி ரோஸோட அம்மா. ஆக்சுவலி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் வந்து ஃபர்ஸ்ட் போன ஸ்டேஷன் வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் போனேன். W16 தான் நான் போனேன். அங்கே போனதுக்கு என்னை 1 வீக்காக வந்து ரொம்ப அலைய வச்சாங்க. ஆக்சுவலி அவங்க மட்டும் கரெக்டாக வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காது. நான் குழந்தைய நான் வாங்கி கொடுக்க சொல்லி நான் போனதுக்கு அவங்க ஃபேமிலியில இருந்து அவங்க மாமா, அதாவது அவர் பேர் ஸ்டீஃபன், அவர் தான் ஃபுல் சப்போர்ட் இவனுக்கு. நான் குழந்தைய கேட்டு தான் நான் போனேன். அதுக்கு 5 அட்வொகேட்டோட ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அந்த அட்வொகேட்டோட வந்து நான் குழந்தைய கேட்டு போனதுக்கு இல்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வீக்கா என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து நான் வந்து ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். போனதுக்கு அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. யாருமே ப்ராப்பரா வந்து ஆக்ஷன் எடுக்கல. அவன் கிட்ட வந்து காசு இருக்கிறதுனால எப்பவுமே சொல்லுவான், நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணிக்கோ, என்கிட்ட காசு இருக்கு, நான் காசை கொடுத்து நான் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன், ஆனா குழந்தை உங்ககிட்ட மட்டும் வராது, நான் தரவும் மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் அவன் காசு, விமன் ஸ்டேஷனா இருக்கட்டும், இந்த P2வா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே வந்து அவன் காசை கொடுத்து யாருமே வந்து ஒரு ஆக்ஷனே எடுக்கல. நான் எல்லார்கிட்டயும் நான் போய் கேட்கிறேன், நான் கெஞ்சுறேன். அதுக்கப்புறமா நான் முடியாம தான் நான் கமிஷனர் ஆபீஸ் நான் போகும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபர்தரா ஆக்ஷன் எடுத்து ஒரு 6 நாள் ரிமாண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, நான் திரும்பவும் சரி பாப்பாக்காக நினைச்சேன். அவங்க ரிமாண்ட் வந்துட்ட பிறகு கூட நான் சரி பாப்பாக்காக நினைச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். நான் 1 வீக் நான் போயிட்டு வரதுக்குள்ள திரும்பவும் அந்த நைட்டே என்ன ப்ராப்ளம் பண்ணி என்னை அடிச்சு வெளியே துரத்திட்டா. அதுக்கப்புறமா அவன் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தான். திரும்பவும் என்னாச்சு, அந்த 20 அந்த சண்டே நைட்டு தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு வந்தான். எங்களுக்கு தெரியாது, வீட்டுல இருக்கும்போது இவ்வளோ பெரிய கத்தியோட உட்காந்துட்டு இருந்தா, அதுவும் எங்களுக்கு தெரியல. அங்க இருக்கிற பசங்க தான் வந்து எதுக்கோ செக் பண்ணவோ இவ்வளோ பெரிய கத்தி எடுத்தான். அப்பவும் நாங்க என்ன பண்ணோம்னா 100க்கு நாங்க கால் பண்ணதுக்கு அவனை கூட்டிட்டு போய், இப்ப ஒருத்தவங்க கிட்ட இவ்வளோ பெரிய கத்தி இருக்குன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? யாரா இருந்தாலும் ஒரு பேசிக் இது. யாரா இருந்தாலும் அவளை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம் கேட்கணும். அது கேட்காம ரிமன் கூட அட்லீஸ்ட் உட்கார வைக்கணும்ல, என்னன்னு கேட்கணும்ல. எதுவுமே கேட்காம அவகிட்ட தோல்ல தட்டிட்டே சரிப்பா போலாம் சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டாங்க. அவ்வளவுதான். இத்தனைக்கும் நாங்க கால்ஸ் 100 காலுக்கு நாங்க பண்ணோம். எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதுக்கப்புறமா மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் திரும்பவும் அதே மாதிரி வந்து என்ன ஒரே பிரச்சனை. 1/2 hour கிட்ட ரோட்ல நான் அழுதுட்டே நிக்கிறேன். இந்த மாதிரி தனியாவா நான் உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லவோ நான் போல, என்னமோ போகாம நின்னுட்டு இருந்தேன். ஒரு பையன் தான் என்ன பண்ணா, டிராபிக் போலீஸ் கூட்டிட்டு வந்தான். நான் அவர்கிட்ட எடுத்து காட்டுறேன், பாருங்க சார், அவன் பாக்கெட்ல 2 கத்தி இருக்கு, இவ்வளோ சைஸ் கத்தி, இவ்வளோ பெரிய கத்தி இருந்தா நான் சொல்றேன், இந்த மாதிரி பாருங்க சார் 2 கத்தி இருக்குன்னு சொல்லுவோ. அவர் வந்து கால் பண்ணாரு, ஓட்டேரிக்கு கால் பண்ணாரு. பட் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி கத்தி இருக்கிறப்போ எப்படி வந்து நீங்க அவளை ஒரு விசாரிக்காம அவளை எப்படி நீங்க ரோட்ல நீங்க விட்டுறலாம்? அவனை இவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும். அவன் கொலை மிரட்டல் விட்டுருக்கான், அவன் வீட்டுக்கு வந்து விட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்போ அவன் சொன்னான், என்னைக்கு குழந்தை உங்க கையில வருதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வருதோ அன்னைக்கு நானும் குழந்தையும் இறந்துடுவோம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு என்ன பண்றது? ஒரு ஆஸ் அ பேரண்டா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம தான் அந்த டிவோர்ஸையும் அப்படியே ஹோல்ல போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ நடந்தது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆக்ஷனும் யாருமே எடுக்கல. ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்து இருந்தாங்கன்னா அன்னைக்கு மட்டும் நான் காலையில திரும்பவும் நான் ஓட்டேரிக்கு போயிட்டு, நான் அன்னைக்கு 21st அப்போ நான் காலையில போயிட்டு நான் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பண்ணா, நான் வந்து 100க்கு கால் பண்ணேன், அப்பவும் ஆக்ஷன் எடுக்கல, இப்பவும் அந்த மாதிரி பண்றான், நீங்க ஆக்ஷன் எடுங்க, எனக்கு குழந்தைய நீங்க வாங்கி தாங்க இந்த மாதிரி நீங்க கோர்ட்ல சொன்னதுக்கு நான் கோர்ட்ல நான் போட்டேன் சார். போட்டதுக்கு இந்த மாதிரி சொல்றான், என்ன கொலை மிரட்டல் விடுறான், நானும் பாப்பாவும் இறந்துடுவோம், நம்ம ஒரு காமன் மேன், நம்மளுக்கு வந்து இந்த லா
எப்படி என்ன நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு கஷ்டம்னா நம்ம எங்க போய் நிப்போம்? ஒரு பர்சன் இப்ப நிக்கிறப்போ அவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கைட் பண்ணணும். நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க செய்யறோம், நாங்க சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க போங்க நான் பாக்குறேன். யாருமே எதுவுமே சொல்லல. ஃபுல்லா காசு வாங்கி சரிமா 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 நாங்க பண்றோம், நாங்க செய்யறோம். எத்தனை வாட்டி சார் ஸ்டேஷனுக்கு போறதும் வரதும். எப்ப செப்டம்பர் மந்த்தும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லிட்டரலா நம்மளுக்கு ஒரு காமன் பர்சனுக்கு என்ன சார் தெரியும்? நம்மளுக்கு எதுவுமே சட்டம் அதை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவங்க தான் ப்ராப்ளம் கைட் பண்ணணும். நாங்க இருக்கிறோம், நாங்க செய்யறோமா, குழந்தை அம்மா கிட்ட தான் வரணும்னு தெரியும், இவன் இந்த மாதிரி ஆளணும்னு தெரியும். அப்போ எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க பாத்துக்கிறோம், நாங்க செய்யறோம் தவிர ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க யாருமே. கடைசியில என்னாச்சுன்னா காலையில அவனுக்கு சரி நீங்க போங்க, நாங்க ஈவினிங்கா கால் பண்ண சொல்றதுக்கு ஈவினிங்கா கால் பண்ணல. ஈவினிங்கா கால் பண்ணாங்க, அவன் கால் எடுக்கல. நான் கமிஷனர் ஆபீஸ் போகவன்னு சொல்லுவோம். அதனால அவங்க சரி இவன் இவ்வளவு பண்றாங்க, இவங்களும் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டாங்க, நம்மளுக்கு பிரஷர் வரும் சொல்லிட்டு அதனால 6 நாள் ரிமாண்ட் போட்டாங்க. 15 days சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட இவன் பெயில் போட்டு வெளியே வந்துட்டான். 6 daysலயே வெளியே வந்தாச்சு. அவங்க ஃபேமிலி சார், கண்டிப்பா அவங்க ஃபேமிலி தான். அவங்க அம்மா, அப்பா, அக்கா, கெசியா, அவங்க மாமா, அவங்க அரசியல் சப்போர்ட்டும் இருக்கு, அதுவும் இருக்கு, அரசியல் சப்போர்ட்டும் இருக்கு. ஃபேமிலி பிளஸ் மணி, அரசியல் இதெல்லாம் வச்சுட்டு தான் குழந்தை கொடுக்கவே கூடாது அப்படின்னு. அதுவும் இவங்களும் மனசாட்சியே இல்லாம ஒரு பெண் குழந்தைய அம்மா கிட்ட, யாரா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் கொடுக்கணும்னுவாங்க. ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சார். என் குழந்தைக்கு நடந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது. இவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் இது இவ்வளவு வரைக்கும் வந்தது. நான் ஃபர்ஸ்ட் போனேன் தெரியுமா, அந்த விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க அந்த ஒர்க் அவங்க கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா, காசு வாங்காம கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது சார். அதுலயே அவனுக்கு அந்த போலீஸ் பயம் போயிடுச்சு. போலீஸ்னா காசு வாங்கிப்பாங்க, அவ்வளவுதான், ஈஸியா நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப அந்த ஸ்டேஷன் ரொம்ப லத்தார்ஜிக்கா அப்படியே உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த அட்வொகேட் வருவாங்க, உள்ள நிப்பாங்க, சிரிப்பாங்க. ஒருத்தன் போகும்போது சொல்லுவான், மேடம் பார்த்து பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது சார். இல்ல எங்களுக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. என்ன பண்றாருன்னா ஸ்கூல்ல இருந்து அந்த வழக்கம் போல இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, போகும்போது என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைய அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 20/7 கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா 23/7 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் வாங்கின மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா P2 போலீஸ் ஸ்டேஷன் தான். இந்த விஷயம் நடந்ததுக்கு முழுக்க காரணம் யாருன்னா P2 போலீஸ் ஸ்டேஷன் தான், வேற யாரும் கிடையாது. அன்னைக்கு நைட்டு 20/7 அன்னைக்கு மட்டும் கரெக்டான ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த குழந்தை இறந்திருக்காது சார். என் குழந்தை இறந்ததுக்கு ஒரே காரணம் இந்த காவல்துறை சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்ப லத்தார்ஜிக்கா இருந்துட்டாங்க, காசை வாங்கிட்டு சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. இனி நெக்ஸ்ட் எந்த ஒருத்தவங்க குழந்தைய தொடுறோம்னாலே அவனுக்கு பயப்படணும். ஐயோ நம்ம சட்டம் இப்படி இருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்களே, நம்மளுக்கு இப்படி தானே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பயப்படணும். போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கணும் சார். அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அவன் வெளியவே வரக்கூடாது. அவ சாகுற வரைக்கும் உள்ள இருந்து என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாலோ, 6 வயசு குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாலோ அதுக்கு அவன் ரீபே பண்ணி ஆகணும். அவன் வெளியவே வரக்கூடாது. அவன் உள்ள இருந்து உள்ளே இருந்துடணும். அவன் உள்ளே இருந்து சாகணும், வெளியே வரக்கூடாது அவன். இதுக்கு அவங்க ஃபேமிலி முழுக்க சப்போர்ட். அவன் எது சொன்னாலும் கேக்குறது. இவங்க கூட குழந்தை வேணும்னு சொன்னா ஒரு ஃபேமிலி என்ன பண்ணணும், அம்மா கிட்ட பேசி அம்மா கிட்டயும் இருக்கட்டும் உன்கிட்டயும் இருக்கட்டும்டா, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு. நான் போய் நிக்கிறேன் சார், குழந்தைய வாங்கி தரத்துக்கு 5 அட்வொகேட். அவங்க ஃபேமிலி இதுக்கு முழுக்க காரணம் சார். என் குழந்தை இப்படி ஆனதுக்கு முழுக்க அவங்க ஃபேமிலியும் காரணம் தான். நான் அவங்க மேல நான் எஃப்ஐஆர் கொடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நான் அவ்வளவு பெரிய டெரரிஸ்ட் அக்யூஸ்டா சார்? ஒரு 2 நாள் போதாது அப்படிங்கிறதுக்கு. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ஆக்ஷன் எடுக்கல சார். நம்பர் கொடுத்தேன், சிடிஆ ட்ராக் பண்ணி எடுக்கலாம், லொகேஷன் கண்டுபிடிக்கலாம், எவ்வளவோ இருக்கு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சார். அவங்க கண்டிப்பா அவங்க சிஸ்டர் வீட்ல, கெசியா வீட்ல தான் இருப்பாங்க. கேட்டதுக்கு நாங்க அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு நான் நம்பர் கொடுத்தேன். யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்க நான் நம்பர் கொடுத்தேன். அவங்க மாமா ஸ்டீஃபன் ராஜ் நம்பர் ஆன்ல இருக்கு. அவன் நம்பரை ட்ராக் பண்ணாலே அவங்க பிடிச்சிடலாம். அவங்க கூட தான் இருக்காங்க, ஏன் பிடிக்கல? இன்னும் அவங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கல?
அப்ப அது உண்மைதானே? காசு கொடுத்தானே இவ்வளவு நடந்திருந்துமே நீங்க இன்னுமே அப்படிதான் இருக்கிறீங்களே. ஏன் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா என் குழந்தைக்கு நீதி கிடைக்காது போல சார். பச்சை குழந்தை சார், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போனா, அவ எவ்வளவு துடிச்சு இறந்து போயிருப்பா. அப்ப கூட ஒரு கில்டினஸ் இல்லாம ஒர்க் பண்ணாம அப்படியே தான் இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியை பிடிக்கலாம்ல. என் குழந்தை இப்படி ஆனதுக்கு காரணமும் அந்த ஃபேமிலி தானே. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம்ல. இன்னமும் ஆக்ஷன் எடுக்கல சார்.